2024ஆம் ஆண்டு பொது சுகாதார புகைப்பிடித்தல் பொருட்கள் கட்டுப்பாட்டு சட்டத்தை மீறி இணையத்தில் வேப் பொருட்களை விளம்பரம் செய்து விற்பனை செய்த 4 இணைய பக்கங்களை முடக்குமாறு மலேசிய தகவல் தொடர்பு மற்றும் பல்லுலக ஆணையமான MCMC-க்கு சுகாதார அமைச்சகம் பரிந்துரைத்துள்ளது. சமூக ஊடக புகார்கள் மூலம் கண்டறியப்பட்ட 10 இணைய பக்கங்களில் இவை அடங்கும் என்றும் மீதமுள்ள 6 பக்கங்கள் மீது விசாரணை நடந்து வருவதாகவும் அமைச்சு தெரிவித்துள்ளது. கடந்த ஏப்ரல் 30ஆம் தேதி வரை நாடு தழுவிய அளவில் நடத்தப்பட்ட 34,903 அமலாக்க சோதனைகளில் விதி மீறல்களுக்காக 2 லட்சத்திற்கும் அதிகமானோருக்கு அபராதம் விதிக்கப்பட்டு 11 லட்சம் ரிங்கிட்டிற்கும் மேல் அபராத தொகை வசூலிக்கப்பட்டுள்ளது. 10 வயது சிறுவர்கள் வரை இந்த வேப் பொருட்களை எளிதாக வாங்குவதாகவும் காளான் சுவை கொண்ட ஆபத்தான வேப் போதையில் சிறுமி ஒருவர் தனக்குத்தானே காயம் ஏற்படுத்திக் கொண்ட சம்பவத்தை தொடர்ந்தும் இக்கடுமையான கண்காணிப்பு நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.